அம்மா இதெல்லாம் உனக்கா வாங்கிட்டு வந்தம்மா, அப்பாக்கும் கொடுத்துட்டம்மா. புரிசாதையா, இது அம்மா கிட்ட கொடுத்துங்க. தேவி, உனக்கு எப்படிமா பேச்சு வந்துச்சு? சாமி தாமா சொல்லி கொடுத்துச்சு. நம்ம கணேஷ் இல்லம்மா, எழுத பேச படிக்க எல்லாமே அதுதாம்மா சொல்லி கொடுத்துச்சு. ஆண்டவனே, நீ கொடுத்த குழந்தை நீயே பேச வச்சுட்ட. ஆமா, மாமா உன்னை எப்படிமா பாத்துக்கிறாரு? மாமா நல்லவர் இல்லம்மா, என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இவ்வளவு கொடுமை அனுபவிச்சுக்கிட்டு நீ ஏமா அங்க இருக்க? பேசாம மேனேஜர் வீட்டுக்கு போயிட வேண்டியதானே? மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அங்கே இருந்து உண்மையை கண்டுபிடிச்சு உன்னையும் அப்பாவையும் வெளியே கொண்டு வரணும். அம்மா, மாமால உங்ககிட்டயும் அப்பா கிட்டயும் கையெழுத்து வாங்க வருது. நம்ம சொத்தெல்லாம் சூட்ட பாக்குது. கையெழுத்து போட்டுறதுமா அப்பா கிட்டயும் சொல்லிட்டேன். சரிம்மா, போயிட்டு வரேம்மா. தங்கச்சி, எப்படிமா இருக்க? உனக்காக புகாரி ஹோட்டல்ல இருந்து பாயாவும், முனியாண்டி விலாஸ்ல இருந்து பிரியாணியும், வேலுமணி ஹோட்டல்ல இருந்து சாப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கம்மா. சாப்பிடுமா. சூடாறதுக்குள்ள அம்மா கிட்ட கொடுத்துருங்க. பாயா பாயா. இதெல்லாம் கொண்டு போய் சாக்கடையில போடு. இல்ல நீயே சாப்பிட்டாலும் தப்பே இல்ல. என்ன தங்கச்சி, நான் நாயா கடந்து உன் குழந்தைய கவனிச்சுக்கிறேன். நீ என்னடானா இறக்கம் இல்லாம நன்றி விசுவாசம் இல்லாதவன்னு சொல்றிய. நன்றிங்கிறது புனிதமான வார்த்தை. அதை நீ எல்லாம் பேசக்கூடாது. நீ இங்க எதுக்கு வந்திருக்க, ஏன் வந்திருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். நம்மளை பத்தி எவனோ ஒருத்தன் போட்டு கொடுத்துட்டான். இனிமே உங்க பப்பு வேகாது. மேட்ருக்கு வாங்க. மேட்ருக்கு. சரி சரி, இந்த பத்திரத்துல எல்லாம் கொஞ்சம் கையெழுத்து போட்டு. இங்கி பேனல்ல போடுறியா, பால் பாயிண்ட் பேனல்ல போடுறியாமா? செருப்போ தொடப்ப கட்டை இருந்தா கொடுங்க, அதால போடுறேன். செருப்பு தொடப்ப கட்டையால போடுறியா? இது வரைக்கும் உன் குழந்தைய அதாலதான் முட்டிக்கிட்டு இருந்தேன். இனிமே ஒரே அடியா போட்டுறேன். அவ சுண்டு விரல கூட ஒன்னால அசைக்க முடியாது. சுண்டு விரலை கூட அசைக்க முடியாதா? உன் அஸ்திவாரத்தையே அசைச்சு காட்டாண்டி. நாக்கு இருந்தா தானே நீ போட்டு கொடுப்பாய். வைடி, சுடு வை, நாக்கு மேல வை. என்னங்க இது? சாய் சக்குபாய் கதையில வர்ற மாதிரி குழந்தைக்கு சூடெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க. நரபலி சாமியார்ட்ட ஒரு வார்த்தை சொன்னா போறோம், வெள்ள உருண்ட மாதிரி எடுத்து அப்படியே முடிங்கிடுவான். கொண்டாங்க கம்பி. ஐயா, அந்த நரபலி சாமியார்